தேவனுக்கு மகிமை. நம்ம இப்படி அல்லேலூயா சொல்லும்போது எதிர் பாளையத்தில் இருக்கவங்க என்னடா அது, ஆமா நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு, நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. ஆமென், அல்லேலூயா. பாரத்தை சுமக்காது. என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், ஒன்றும் நீங்க பண்ண போறது இல்லை. நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன். நான் உனக்கு, நீ என்ன நோக்கி கூப்பிடு போதும், உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் செய்வேன். கைகளை வைத்தால் எலியா சொல்லுவோமாக, பாரம் உங்களை தடை பண்ணக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. பாரம் உங்களை அப்படியே ஸ்டாக்னட்டா வச்சிடக்கூடாது. ஆமென், விசுவாசம் இருக்கணும். என் தேவன் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கைகளை வைத்தால் எலியா சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் இதை செய்ய அவர் அற்புதமான தேவனாய் இருக்கிறார். அப்ப நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன பண்ணணுமா, எப்படி உதறி, நீங்க ரொம்ப பாலிஷா பேசுறீங்க, இப்ப நான் வந்துட்டேன் சரிங்களா, ரைட். உதறி தள்ளணும். எப்படி தள்ளுவீங்க? இப்போ திடீர்னு ஒரு கற்பாம்பூச்சி மேலே ஏறிச்சு, எப்படி பண்ணீங்க? அப்படியா? எப்படி எப்படி பண்ணீங்க? அப்படியே அது கீழே விழுந்து அது 2, 3, 10 நிமிஷம் 10 செகண்ட் போயிருக்கும். இருந்தாலும் உதட்டே இருப்பான். ஏன்னா கிருப்பு இருக்கிற என் மேல எத்தனை பேருக்கு அப்படியே கற்பாம்பூச்சி மேலே ஏறு, அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்களா? எப்படி உதர்வீங்க? அதே போல உங்களை நெருங்கி நிற்கிற பாவம் என்னது எப்படி இருக்குதான்? நம்ம பரலோகத்தில் இல்லையா, நம்ம எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? கோணலும் மாறுபாடான சந்ததியின் மத்தியில் நம்ம இருக்கிறோம். கைகளை வைத்தால் எலியா சொல்லுங்க பார்க்கலாம். அநியாயம் பண்ற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம், அக்கிரமம் பண்ற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம், பொய் பேசுற இடத்துல தான் நம்ம இருக்கணும். நான் சொல்லுங்க, எப்படி உதவுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் நெருங்கி இருக்குது, நெருங்கி இருக்குது. பொய் உள்ள வர்றதுக்கு அப்படியே நெருங்கி நிற்கிறது. அது என்ன பண்ணும்? பொய் பேசுகிறதான சூழ்நிலை வந்துடும். 1 கோடி ரூபாய் தரேன் ஒரு பொய் பேசணும் அப்படின்னு. எப்போ 1 கோடி ரூபாய் தரீங்க? ஐம் ரெடி அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுங்க? பொய்ய அப்படி சொல்லுங்க. பொய்ய போ. என்னையா, கமன் சொல்லுங்க பார்க்கலாம். பொய்யே தூங்குறீங்களா? தூங்காதீங்கயா. கெட்ட வார்த்தை பேசுற நாவே இயேசுவின் நாமத்தில் வெளியே சொல்லு. எத்தனை பேர் அப்படி கெட்ட வார்த்தை பேசுது? ஆமா, புறங்கூறுகிற நாவே வெளியே போ. நான் உங்களை சொல்ல, என்ன இப்படி நம்ம ஆராதனை முடிஞ்சோன்னா திருவிருந்து வாங்க போறோம். பரிசுத்தம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நிச்சயத்தோடு கூட பெற்றுக்க. நீ பாவத்தோடு கூட அல்ல. கைகளை அப்ப நெருங்கி நிற்கிற பாவத்தை நீ உதறி தள்ளிவிட்டு யாரை பார்க்கணும்? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கிப்பார். கைகளை வைத்தால் எலியா சொல்லுவோமாக. He's our starting, He's our end. ஆமென். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவராய் இருக்கிற இயேசுவை நோக்கிப்பார். உன்னுடைய வாழ்க்கையிலே தொடக்கமாய் இருக்கிறவர் இயேசு ஒருவரே. நீ மனுஷனை பார்க்காத, இவங்களை பார்க்காத, அவங்கள பார்க்காத, இயேசுவதான். அவர்தான் விசுவாசத்தை துவக்கிறவர். உன் வாழ்க்கையை அற்பமாய் தொடங்கின ஆண்டவர் இயேசு ஒருவரே. நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் இயேசு ஒருவரே. கைகளை வைத்தால் எலியா சொல்லுவோமாக. உயிரோடு இருக்கிற நாம் இயேசு வருகிறதுக்கு முன்பதாக அவரை நோக்கி ஓடுகிறதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை நோக்கி ஓடுவதற்கு நான் பரிசுத்தத்துக்கு நேராக, நீதிக்கு நேராக, உண்மை உள்ளவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்வதிலே ஆண்டவர் கனமுள்ளதாக மாற்றி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை வைத்தால் எலியா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார்.
2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். கைகளை வைத்தலையா செல்வோமாக. நல்ல போராட்டத்தை போராடினேன். போராட்டம் என்பது போராட்டம் தான், அல்லேலூயா, அப்படிதானே? அதுல என்ன நல்லது? அதுனா நல்லது, நல்ல போராட்டம். உம்மோட கூட வாக்கப்பட்டேன் பாரு, நானு எல்லாம் சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் தந்தது நல்ல போராட்டம். கர்த்தர் கணவனாரை தந்தது நல்ல போராட்டம். எனக்கு மனைவியை தந்தது நல்ல போராட்டம். பார்த்தீங்களா? சத்தமே காண பாருங்க. எனக்கு அப்பா அம்மாவை தந்தது நல்ல போராட்டம். அல்லேலூயா. ஒரு இடத்துல பேர் பரலோகமே. பாஸ்டர் வாயடிங்க. ஐயோ, அவசகுணமா பேசுறீங்க. என்ன அருமையான சாங். என்று காண்பேனோ என் இன்ப நான் என்று, இது தெரியுது. பிரைஸ் காட். இதான் என் நோக்கம். இதை பெற்றுக்கொள்வதற்காக தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஓட்டம். கைகளை வைத்தால் எளியா சொல்வோமாக. அந்த நித்திய ஜீவன், அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். நான் மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தருகிற தேவனாயிருக்கிறார். கைகளை வைத்தால் எளியா சொல்வோமாக. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? கைகளை வைத்தால் எளியா சொல்வோமாக. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், அப்போ யாரெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய நல்ல நாம மகிமைப்படட்டும் என்று சொல்லி, ஆமென் ஸ்தோத்திரம், யாரெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ அங்க கர்த்தர் அவர்கள் சொல்லி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். கைகளை வைத்தால் எளியா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமால எளியா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ஆண்டவர் தருகிறார்? பிரைஸ் காட். அல்லேலூயா. பிரசன்னமாக விரும்புகிற, தேவனுடைய சமூகம் வர வேண்டும் என்று விரும்புகிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த நித்திய ஜீவன் என்பதன் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். கைகளை வைத்தால் எளியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை நேரத்தில் வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே தூங்கக்கூடாது. நல்லா கர்த்தரை ஆராதிக்கணும். நான் பிள்ளைகளை நான் சொல்றது, என்கரேஜ் பண்றது. அவன் உட்கார்ந்து இந்த நேரத்தை தான் பேசுவான், அந்த தான் அப்படி பண்ணுவான். சோத்திரம். அப்படி இல்லை. சிறு வயதிலிருந்து சபை பிள்ளைகளை வளர்க்கணும். கைகளை வைத்தால் எளியா சொல்வோமாக. ஆமென். கையை உயர்த்தி நல்லா ஆராதி. ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்து. ஒரு குடும்பம் நேற்று பேசிட்டு இருக்கும் போது, ஸ்தோத்திரம், தேங்க் ஃபார் சர்ச். ஆண்டவருக்கு மகிமை இருக்கட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம் நல்ல ஒரு ஐக்கியத்தில் எங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று அவர்கள் சொல்ற வார்த்தையை கேட்க கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. சத்தமால எளியா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை வைத்தால் எளியா சொல்லுங்க பார்க்கலாம். சண்டே ஸ்கூல் அதுக்காக தான் ஸ்தோத்திரம். பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. 5 மணிக்கு வைத்திருக்கிறது. பிள்ளைகள் வருங்காலத்தில் இவர்களும் முழு விசுவாசிகள். தேவனுடைய ராஜ்யம் இவர்கள் மூலமாய் கட்டப்பட வேண்டும். கைகளை வைத்தால் எளியா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமால் எளியா சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் சம்மதிக்கிற அளவுக்கு ஒரு சில 2 சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஸ்தோத்திரம் 25வது வசனத்தை வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கைகளை வைத்தால் எளியா சொல்லுங்க பார்க்கலாம். There is a practice, warm upping for
ஆமென், ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான காரியத்திற்காக நான் ஓடுகிறேன். நான் வார்ம் அப் ஆகணும். அப்ப வார்ம் அப் ஆகிற காரியம் தான் இப்போ சொல்லி கொடுக்குற காரியம். நான் வார்ம் அப் ஆகணும். சும்மா யாருமே நம்ம ட்ராக்ல ஓட முடியாது. அதுக்கு வேண்டியதான காரியம் வேணும். ஃபர்ஸ்ட் வில் பவர் வேணும். நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். ஆமென். அங்க சொல்லப்பட்டிருக்கு முதல் காரியம், எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுவோமாக. எல்லாவற்றிலையும் இருக்கணும். இச்சை அடக்கம், ஆசை, இச்சை, பேராசை தான் இச்சை என்று சொல்வார்கள். பேராசை பாருங்க, ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். இதுல கொஞ்சம் கவனிங்க. ஒரு போட்டி நடக்குது. அது என்ன போட்டின்னா ரெஸ்லிங், சரியா, மல்யுத்தம். அதுல என்ன சொல்லப்படுறதுன்னா, ஸ்தோத்திரம், ஆமென், அதுல வின் பண்றவங்க இப்படி அப்படின்னு கரெக்டா சொல்லியிருக்காங்க, சரியா. மேலும் ஒருவன் மல்யுத்தத்தில் பண்ணினாலும் என்ன பண்ணும், சட்டத்தின்படி பண்ணணும். காலையில் ஒரு பாக்ஸிங் கோச் வந்திருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஒரு சொன்ன, தாடி வளர்க்கக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும். எப்படி பாக்ஸிங்கில் ஒரு ஒழுங்கு இருக்குதான், நகெல்லாம் வளரக்கூடாதான், அது. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குது. சத்தமா இல்லையா சொல்லுங்கய்யா. பெற்றுக்கொள்ள வேண்டும் என் நிச்சயத்தோடு கூட ஓடுகிறவனுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குது. காதில் கடுக்கன் போடுறவனுங்கெல்லாம் ஒழுங்கீனமானவன். இந்த கொடை மாதிரி இந்த முடிய வளர்த்துருப்பான் பாருங்க, ஒழுங்கீனமானவன். நீ அப்பா அம்மா பேச்சை கேட்காத, நீ ஒழுங்கீனமானவன். தருதலையா ஓடுறியா, நீ ஒழுங்கினமானவன். நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்போ உலகத்துல குத்து சண்டை போடுறவனுக்கே என்ன இருக்கு, நீ சட்டத்தின்படி இருக்கு, சட்டத்தின்படி இரு. ஒரு மனைவியோடு கூட வாழு, ஒரு கணவனோட கூட வாழு. ஒழுங்கு இருக்குது இங்க. ஒரு ஒழுங்கோடு கூட, ஸ்தோத்திரம், எல்லா வகையிலும் இச்சை அடக்கத்தோடு இரு. உலகத்தில் அவன் குத்துறான், கடுக்கன் குத்துறானா, நீ இல்ல, நீ வேறுபட்ட ஆள். கைகளை வாய்த்தால் இல்லையா சொல்வோமாக. You are something different. ஆண்டவர் உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். something special. எப்படி பாருங்க, எனத்த உண்போம் எனத்த குடிப்போம் பார்க்கல ஆண்டவர், நம்முடைய வித்தியாசமாய் பார்க்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். கைகளை வைத்தால் இல்லையா சொல்வோமாக. சத்தமா இல்லையா சொல்லுங்கய்யா. அப்ப ஒழுங்கின்படி போனோம். ஒழுங்கீனமான காரியம் இருக்கக்கூடாது. கணவனாருக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, மனைவிக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுங்கு, பெற்றோருக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. ஆமென். நீ இந்த உலக இந்த தேசத்துல ஒரு பிரஜை என்பதன் அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கின்படி சபை விசுவாசியா இருக்கிறியா, ஒழுங்கு இருக்குது. கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். போதகரா இருக்க, அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. ஒழுங்கீனமான காரியங்களை கர்த்தர், ஆமென், ஸ்தோத்திரம், நிராகரிக்கிறார். அது அவருக்கு, ஆமென், அர்த்தமானது அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பாருங்க, அடுத்து சொல்றாரு ஆண்டவர், பிரயாசப்பட்டு, ஆமென், பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைகிறான். கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சோம்பேறி ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். நீ பிரயாசப்படு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. பிரயாசப்படு, வள, நல்ல பிள்ளைகளை வள, ஒழுங்க பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு. பிரைஸ் கார்டு. பிள்ளைங்க கிட்ட பேசணும். எத்தனை பேர் ஏய் சபைனா இதாண்டா சபை, பாஸ்டர்னா இப்படிதான் இருக்கணும், சர்ச்சு போனா இப்படிதான் இருக்கணும், செபனா இப்படி ஜெபம் பண்ணணும், வேதம் தான் இப்படி வாசிக்கணும்,
வேதம் வாசித்தது பிரகாரமா வேத வசனத்தின்படி நடக்கணும். ஆராதனை இப்படி தான் ஆராதிக்கணும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். பிள்ளைகள்லாம் கூட்டு வராதடி, நான் மாத்திரம் போயிட்டு வரேன் அப்படின்னு போ, நாசமா போயிடும் குடும்பம். ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது குடும்பம். பிள்ளைகளை ஆமேன் இதான் வளர்க்கறது. கெட் யுவர் சில்ட்ரன். நீங்க சீக்கிரம் நம்ம சர்ச்சுக்கு போனோம்டா, சீக்கிரம் வந்து ஹோம்ஒர்க்லாம் செஞ்சுடு. பாஸ்டர் டியூஷன் இருக்குது பாஸ்டர், டியூஷன். நீ டியூஷனுக்கு அனுப்பி புள்ள பேரு வந்துச்சா? எதுல? விசுவாசத்தோட சொல்றேன், இயேசுவை முன்வைத்து வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவை முன்வைத்ததான தாவீதை கோலியாத்தை வீழ்த்தினான். இயேசுவை முன்வைத்ததான சிக்லாக்ல அவனுக்கு அவன் குடும்பத்தார் பல சேதங்கள் வந்துச்சு. உடனே அவன் வந்து மாம்சத்துல ஓடல. என்ன பண்ணாப்புல? ஆண்டவரே, இந்த தண்டை பின் தொடரலாமா வேண்டாமா? யார்கிட்ட கேட்கிறாரு? யார்கிட்ட கேட்கிறாரு? இதுதான் கர்த்தரை வைக்கிறதுக்கான காரியம். எனக்கு முன்பதாக இயேசுவை நான் வைக்கிறேன். இயேசுவை நான் வைக்கிறேன். இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன். கைகளை வைத்தல் இல்லையா சொல்வோமாக. ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென்.